ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் பாலாஜி. இன்றைக்கி என்ன விளாகில் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடிவேரி வாட்டர் ஃபால்ஸ் போகிறோங்க. அதை தான் நம்ம ஒரு விளாகாக நம்ம எடுத்து போட்டிருக்கோம். இதுக்கு நம்ம கொடிவேரிக்கு நம்ம திண்டுக்கல்லேருந்து நம்ம போகிறோம். திண்டுக்கல்லேருந்து எந்த ரூட்டில் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 2 ரூட் இருக்குங்க. இப்போ நம்ம திண்டுக்கல்லேருந்து வரோம் அப்படின்னா, நம்ம அரவக்குறிச்சி வழியாக வெள்ளை கோயில் போய் காங்கேயம் போய் அந்த கோபிச்செட்டிப்பாளையம் ரூட்டில் போகலாம். இதே இன்னொரு ரூட்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒட்டஞ்சத்திரம் போய் ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து தாராபுரம் போய் தாராபுரத்துலேருந்து காங்கேயம் போய் அப்படியே கோபிச்செட்டிப்பாளையம் ரூட்டில் போகலாம். நம்ம 2 ரூட் இருக்குது. நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த அரவக்குறிச்சி ரூட்டில் போனோம். வரும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நம்ம தாராபுரம் வந்து அந்த ரூட்டில் நம்ம வந்துட்டோங்க. ஏன்னா, இப்போ இந்த அரவக்குறிச்சி ரூட்டில் போனோம் அப்படின்னா, கொஞ்சம் அரவக்குறிச்சி வரையும் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த உள்ளே வந்து ரோடு கொஞ்சம் சரியில்லை. அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியே கொடிவேரிக்கு நம்ம அப்படியே போயாச்சு கிட்ட நெருங்கி. நம்ம அப்படியே முன்னாடியே போகும்போதே பார்த்தீங்கன்னா வந்து போர்டு போட்டிருப்பாங்க. கொடிவேரி டேம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்படியே அந்த ரூட்லேயே போனோம் அப்படின்னா கொஞ்சம் வந்துடும் உங்களுக்கு. ரோடு வந்து கொஞ்சம் நார்மலாக ஃப்ரீயாக தான் இருக்கும். கொஞ்சம் சீசன் சனி ஞாயிறில் இந்த மாதிரிலாம் போனோம்னா கூட்டம் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம திண்டுக்கல்லேருந்து கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 178 கிலோமீட்டர் வந்துச்சுங்க. இப்போ திண்டுக்கல்லேருந்து கொடிவேரி வாட்டர் ஃபால்ஸ்ன்னு நீங்கள் மேப் நீங்கள் எங்கே இருந்தாலுமே நீங்கள் கொடிவேரி வாட்டர் ஃபால்ஸ்ன்னு போட்டிங்கனாலே மேப் வந்துடும். நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அங்கே பார்த்து அப்படியே மேப் பார்த்து வந்துடலாம் அங்கே. அது போகும்போதே வியூ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. 2 சைடுமே பார்த்தீங்கன்னா நல்ல மரம், அப்படியே நேச்சராக தான் இருந்துச்சு. எல்லாம் விவசாயம்லாம் பண்ணிட்டுருந்தாங்க. அப்படியே நம்ம உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ 2 ரோடு பிரியும் இப்போது. லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ச் போட்டிருப்பாங்க. இந்த ஆர்ச் உள்ள ரூட்டில் தான் நம்ம போகணும். இதில் போனாலே தான் கொடிவேரி வந்துடும். இப்போ இதிலே போட்டிருப்பாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். நீங்கள் போகும்போதே நல்லாயிருக்கும். இது எல்லாம் மீன்லாம் இங்கே ஃபேமஸே பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேயே மீன் பிடிச்சி இங்கேயே சமைச்சு கொடுப்பாங்க. வேறு லெவலாக இருக்கும். அப்படி ஃபுல் வீடியோ பாருங்கள். இப்போ கொடிவேரி நம்ம டேம் கிட்ட நம்ம வந்தாச்சு. நம்ம அப்படியே இங்கே காரை வந்து ஓரமாக பார்க் பண்ணிட்டு அப்படிங்க நிறைய கடை போட்டிருந்தாங்க. ஸ்நாக்ஸுக்காக இருக்கட்டும், அந்த சின்ன குழந்தைங்க பொம்மை இதெல்லாம் இருக்கட்டும், நிறைய கடை போட்டிருந்தாங்க 2 சைடுமே. நம்ம இப்படி போயிட்டு நம்ம திருப்பி ரிட்டர்ன் வரும்போது நம்ம நேராக போனோம். நம்ம எல்லாமே நான் வீடியோவில் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். நம்ம இப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா மணி வந்து பார்த்தீங்கன்னா 4:30 ஆச்சு. இது வந்து 5 மணி வரையும் தாங்க டைம். நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சரி, நீங்கள் காலைல எத்தனை மணிக்கு வேணாலும் வாங்க. ஈவினிங் வந்து 5 மணி வரையும் தான் டைம் இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க. ஏன்னா இப்போ வெயில் டயத்தில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு குளிச்சா உங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஈவினிங் டயத்தில் வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் குளிர் வந்துடும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் அவசர அவசரமாக நீங்கள் குளிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். இது ஒரு பார்க்கிங் இருக்குது. இங்கே அப்படியே பார்க்கிங் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த இன்னொரு ஆர்ச் போட்டிருப்பாங்க. அந்த ஆர்ச் கிட்ட போனோம் அப்படின்னா டோக்கன் எடுக்கிற மாதிரி இருக்கும். கூட்டம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிட்டன் ஆகிட்டு இருக்காங்க. நாங்கள் போகும்போதே பார்த்தீங்கன்னா ஏன்னா எல்லாருமே காலையிலே வந்திருப்பாங்க, இல்லாட்டி மதியம் வந்திருப்பாங்க. ஏன்னா எங்கேருந்து வந்தாலுமே அந்த டயத்தில் வந்து குளிச்சுட்டு போனோம்னா தான் கொஞ்சம் ஃப்ரீயாக போக முடியும். நாங்கள் வந்து கிளம்புனது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக, கொஞ்சம் இல்லை ரொம்பவே லேட் ஆயிருச்சு. ஏன்னா காலைல 10 மணிக்கு கிளம்பலான்னு பார்த்தா நாங்கள் கிளம்பும்போதே பார்த்தீங்கன்னா மணி 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நாங்கள் அப்படியே கிட்ட வந்து அப்படியே இடையில சாப்பிட்டு இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா 4:30 அந்த ரேஞ்சு கிட்ட ஆயிடுச்சு டைம். அப்படியே இங்கே நிறையா கேம்ஸு ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. எல்லாம் ஒவ்வொருத்தவங்க விளாண்டுருக்காங்க. சரி நம்ம ரிட்டன் வரும்போது விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு நம்ம அப்படியே உள்ளே நம்ம போயாச்சு. இந்த இப்போ தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம என்ட்ரன்ஸு. அதிலே போட்டிருக்கோம் கொடிவேரி நீர்த்தேக்கம் அப்படின்னு போட்டிருக்கோம். கொடிவேரி வாட்டர் ஃபால்ஸ் வந்தாச்சு. போயிட்டு என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். அதுக்கெல்லாம் வந்துட்டு இருந்தாங்க, பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க. சரி நாங்கள் முன்னாடி 2 பேர் மட்டும் முன்னாடி போயிட்டு இருந்தோம். சரி போயிட்டு எவ்வளோ என்னன்னு கேட்டு வைக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்திருக்கோம். 2-3 டைம் வந்திருக்கோம். 2-3 டைம் மேலேயே வந்திருக்கோம். இப்போ நம்ம ஃபேமிலியாக இன்னொருத்தர் நிறைய பேர் கூட கூப்பிட்டு வந்திருந்தோம். சரி அவங்களது பார்த்தா ஒரு ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து இங்கே தான் என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும். இப்போ இந்த டிக்கெட்டுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு வந்து 5 ரூபா தாங்க சார்ஜஸ் பண்ணுறாங்க. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த ரேட்டுக்கு வந்து எங்கேயுமே நீங்கள் இது பண்ண முடியாது. நார்மலாக ஒரு பார்க்குக்கு போனாலே 10 ரூபா டிக்கெட் வாங்குவாங்க. இதேமாரி ஜூ இந்த மாதிரிலாம் போனோம்னா 100 ரூபா 200 ரூபா டிக்கெட் வாங்குவாங்க. 5 ரூபா டிக்கெட் எடுத்தோம் அப்படின்னா ஒரு நாள் பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாக்கியா மாரி வருது. இது நம்ம இங்கே சும்மா ஒரு தடுப்பு மாரி வச்சுருக்காங்க. இதில் நம்ம லிவர் ஓப்பன் பண்ணாங்கன்னா அதில் தண்ணி போகிற மாரி. ரொம்ப அதிகமாக வந்துச்சுன்னா லிவரை பெருசாக ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் அப்படியே இந்த வெள்ளம் மாரி போகிறது. தண்ணி நல்லா போயிட்டுருக்குங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து மழை பெஞ்சிட்டு ரீசெண்டாக மழை பெஞ்சதுனால வந்து தண்ணி கொஞ்சம் நிறையா வந்துகிட்டு இருக்கு. உள்ளே போனோடனே பார்த்தீங்க அப்படின்னா பார்க் இருக்கும். கொஞ்சம் தூரத்தில் அப்படியே இப்படி நடந்து போகணும். லைட்டாக உள்ளே ஒரு 100 மீட்டர் போனீங்க அப்படின்னாலே பார்க் வந்துடும். பார்க்கெல்லாம் வந்துச்சுனாலே இந்த சின்ன குழந்தைங்க நம்ம முன்னாடி விளையாடுறதுக்கு வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபேமிலியாக வந்தால் இப்போ ஃபேமிலியாகவும் வரலாம், பேச்சுலர்ஸாகவும் வரலாம். ஏன்னா இப்போ 2 இடம் எப்படி வந்தாலுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக என்ஜாய் பண்ணலாங்க. இந்த லிவர் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த லிவரில் தாங்க தண்ணி ஓப்பன் பண்ணி விடுவாங்க. கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி இருந்தால் தண்ணி இதில் ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க.
அவ்வளோதான். நம்ம வந்தாச்சு. நம்ம கொடிவேரி வாட்டர் ஃபால்ஸ்குள்ள வந்தாச்சு. உள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் நிறையா கூட்டம் எல்லாம் ரிட்டர்ன் போயிட்டு இருக்காங்க. நாங்கள் கிளம்புனதே பார்த்தீங்கன்னா மார்னிங் கிளம்பலான்னு பிளான் பண்ணிட்டு நைட் ஆயிடுச்சு, ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. வரவங்களுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாங்க. ஒன் டே ஃபுல் டே நீங்கள் மார்னிங்கே வந்துட்டீங்க அப்படின்னா ஜாலியாக குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே அந்த பார்க்குள்ளே வந்து அப்படியே ஜாலியாக விளையாண்டுட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் எக்கச்சக்கமான கூட்டம் இப்போ வந்து எல்லாமே போயிட்டாங்க ரிட்டர்ன். ஏன்னா இப்போ ஈவினிங் டைம் க்ளோசிங் டைங்கிறதுனால எல்லாருமே போயிட்டாங்க. இதே கொஞ்சம் முன்னாடி வந்தோம்னா நமக்கு போகிறதுக்கே நிறைய கூட்டம் இருக்குங்க. இப்போ இந்த லெஃப்ட் சைட்லலாம் நிறைய அந்த சிங்கம், புலி இந்த மாதிரிலாம் வரைஞ்சி வச்சுருந்தாங்க, யானையெல்லாம். அதை பார்க்குறதுக்கே வேறு லெவலாக இருந்துச்சு. இதை அப்படியே பார்த்து முடிச்சுட்டு நம்ம அப்படியே அடுத்தவங்கிட்ட வந்து இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா போட்டிங் இருக்கும், இந்த பரிசல் அப்படின்ட்டு இருக்கும். இப்போ அந்த பரிசலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பரிசல் போல், ஏன்னா டைம் ஆகிடுச்சு. இப்போ வந்ததே பார்த்தீங்கன்னா 4:30 மேலே தான் வந்தோம். அரை மணி நேரம் தான் டைம் இருந்ததுனால வந்து நம்ம பரிசல் போல். இப்போ இந்த லெஃப்ட் சைடில் போனோம் அப்படின்னா பரிசல் இருக்கும். இப்போயும் நிறையா போயிட்டு இருந்தாங்க. சரி நாங்கள் பார்த்துட்டு சரி குளிச்சுட்டு டயம் இருந்தால் போகணும்னு நினச்சோம். ஏன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க 5 மணிக்கு க்ளோஸ், எல்லோரும் மேலே ஏறுங்கன்ட்டு இருந்தாங்க. நம்ம அப்படியே அவசரமாக சும்மா பார்த்துட்டு அந்த போட்டு முடிச்சுமா வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம அப்படியே குளிக்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கிளம்பிட்டோங்க. இப்போ இந்த பாதையெல்லாம் தெரியும் உங்களுக்கு, நிறையா பரிசல் வச்சுருக்காங்க எல்லாமே. இப்போ இதில் 2-3 பேர் போயிட்டு இருந்தாங்க, ரவுண்ட்ஸ் போயிருந்தாங்க, அதை போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ எவ்வளோ சார்ஜஸ் என்னென்ன கேட்கல, ஏன்னா நம்ம போகிற மாதிரி தான் நம்ம கேட்டிருக்கலாம். நம்ம அவசர டைம் இல்லாதனால அப்படியே நம்ம போயிட்டு அப்படியே ரிட்டன் போயிட்டுருக்கோங்க. ஃபுல் வீடியோ பாருங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து ரெகுலராக வரும். இதில் அப்படியே ஃபால்ஸில் தண்ணி வர்றதெல்லாம் பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். இன்னும் பெரிய அருவி கிடையாது, நார்மலாக ஒரு நீர்த்தேக்கம் மாதிரி வச்சு அதுலேருந்து தண்ணி விடுறாங்க. அது வேறு லெவலாக சவுண்டெல்லாம் அப்படியே பாருங்கள், நார்மலாக அப்படியே அதே சவுண்டு அப்படியே போடுறேன், வேறு லெவலாக இருந்துச்சுங்க. மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். குளிச்சு முடிச்சதெல்லாம் அப்படியே கிளம்பிட்டே இருக்கலாம். லேட் பண்ணிட்டு இருக்காதுங்க. அப்படியே குளிச்சு முடிச்சு அப்படியே வெளியே கிளம்பிட்டே இருங்க. நான் அரை மணி நேரம் தான் டைமு. 5 மணிக்கு போது எல்லாம் வெளியே வந்துட்டோம். காவல்துறை வந்து வெளியே இறக்குற நேரம் வச்சுக்கோங்க. 5 மணிக்கு போது எல்லாம் வெளியே வந்துட்டே இருங்க. லைட்டாக குளி, கீழே எல்லாம் வேணாம், வா லைட்டாக வாங்க மேலே போயிட்டு வரும். அவ்வளோதான், எங்கள் அப்பாலாம் தண்ணியெல்லாம் பார்த்தா இறங்கிடுவார் உள்ள. நான் எப்போ வந்தாங்க அங்கிட்டு போய் அப்படி குளிப்போம்.
அண்ணா வரது அவ்வளோதான் மக்களை எல்லாமே இங்கே குளிச்சு முடிச்சாச்சு. சூப்பராக என்ஜாய் பண்ணோம். ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். உங்களுக்கு எல்லாமே குளிச்சு ஏன்னா டைமிங் பார்த்தீங்கன்னா 5 மணியோட க்ளோஸு. நம்ம வந்ததே பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் நம்ம வந்திருக்கோம். பானிபூரி இருக்கா?
வந்துருக்கோம்.